ஆட்டோமேட்டட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ட்ரெண்ட் மேக்கர் வித் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். ட்ரெண்ட் மேக்கர்ன்றது என்ன அப்படின்னா ஒரு சாதாரண ஏடிஆர் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இதில் ஏடிஆர் கூட கொஞ்சம் பிரேக் அவுட் மாதிரி இது நமக்கு சிக்னல் கொடுக்கும். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஏடிஆர் ஆகட்டும், சில சூப்பர் ட்ரெண்ட் ஆகட்டும், நிறைய சிக்னல்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இதில் அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று என்னென்னா இதில் நமக்கு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ரெண்டு விதமாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ்னால் உதாரணத்துக்கு நம்ம ஜிக்ஸாக் இப்போ கொண்டு வந்திருக்கோம், ட்ரெயிலிங் ஜிக்ஸாக் அதை ஆட் பண்ணியிருக்கோம். மற்றொன்று கேண்டில்ஸ் ஆவரேஜ் ஹைலோ. ஃபர்ஸ்ட் நான் கேண்டில்ஸ் ஆவரேஜ் ஹைலோனா என்னன்னு சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் ஆவரேஜ் ஹைலோனா லாஸ்ட்டு செல் எடுத்த உடனே, உதாரணத்துக்கு இந்த இடத்துல செல் எடுத்திருக்கு அப்படின்னா செல் எடுத்த உடனே நம்முடைய ப்ராஃபிட்டை ட்ரெயில் பண்ணுறதுக்காக லாஸ்ட் 5 கேண்டலுடைய ஹையோ இல்லை 4 கேண்டலுடைய ஹையோ நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பின்னாடி ட்ரெயிலிங் வர ஆரம்பிக்கும். ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன உடனே நமக்கு வெளியில் பொசிஷன் கட் ஆகிடும். இது எதுக்காக இந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஆட் பண்ணியிருக்கோம்னா, யூஸ்வலாக எனி டைப் ஆஃப் ஏடிஆர் சிஸ்டம் அல்ல சூப்பர் ட்ரெண்டுனா என்ன அதில் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா, நமக்கு செல்லிங் பையிங் மேலே கொடுக்கும். அதோடைய சிக்னல் டு சிக்னல் போடும்போது செல்லிங் ரொம்ப கீழே கொடுக்கும். இந்த டிஃப்ரென்ஸே நமக்கு பெரிய லாஸ் ஆகிடும். அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட்டை நமக்கு ட்ரையல் பண்ணி ஆகணும். நமக்கு பெரிய ப்ராஃபிட் வரலாம் கூட பரவாயில்ல, லாஸ் வராமல் ட்ரையல் பண்ணி ஆகணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ்லாம் இதில் கொண்டு வந்திருக்கும். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். க்ரூட் ஆயில் ஆகட்டும், கமாடிட்டி ஆகட்டும், ஆர் ஆப்ஷன் எனி ஸ்கிரிப்ட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இதில் இப்போ நம்ம ட்ரெயிலிங் கொண்டு வந்திருக்கோம். ட்ரெயிலிங்கில் நம்ம கேண்டில்ஸ் ஆவரேஜ் ஹைலோ பார்த்தோம். ரெண்டாவது ஜிக்ஸாக் பார்க்கலாம். ஜிக்ஸாக்ன்றது என்னென்னா, இதில் நம்ம ஜிக்ஸாக்ன்ற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஜிக்ஸாக் ஆப்ஷன் செலக்ட் நன் கொடுத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, பிளைனாக இருக்கும். பிளைனாக இருக்கும்போது இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் லைன் தான் நமக்கு கீழே வரும். அந்த ரெட் கலர் லைன் கட் ஆகும்போது நமக்கு பை வரும். அது நமக்கு ரொம்ப மேலே இருக்கிறதுனால ஸ்டாப் லாஸ் அதிகமாக நமக்கு வரும், சாதாரணமாக சிக்னல் டு சிக்னல் பண்ணும்போது. அதனால் நம்ம ட்ரைலிங்கிறத கொண்டு வந்திருக்கோம். ட்ரைலிங்கில் ஜிக்ஸாக் கொண்டு வந்திருக்கோம். ஜிக்ஸாக்னு வரும்போது இப்போ நமக்கு இந்த இடத்துல செல் கொடுக்கும்போது மார்க்கெட்டில் நிறைய ஜிக்ஸாகாக வந்துகிட்டே இருக்கும் கேண்டில் பேஸ் பண்ணி. இப்போ ஜிக்ஸாக் ட்ரெயிலிங் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். யூஸ்வலாக ஜிக்ஸாக்னு வரும்போது இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டு ஒரு ஸ்விங் ஹை ஜிக்ஸாக் பண்ணணுமா, இல்லை 2 ஸ்விங் ஹை ஜிக்ஸாக் பண்ணணுமா, இல்லை 3 ஸ்விங் ஹை பண்ணணுமான்றதை நம்ம இதில் ஆப்ஷன் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம லாஸ்ட் 2 ஜிக்ஸாக் போட்டோம் அப்படின்னா இது எப்படி ட்ரெயில் பண்ணோன்றதை நான் உங்களுக்கு ஜஸ்ட் உதாரணத்துக்கு காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல செல் வந்திருக்கு. செல் வரும்பொழுது லாஸ்ட் 2 ஜிக்ஸாக் எடுத்துக்கும். இது ஒரு ஹை ஜிக்ஸாக் ஹை, இது ஒரு ஜிக்ஸாக் ஹை. இந்த 2 ஜிக்ஸாக் ஹையில் எது மேக்ஸிமம் ஹையாக இருக்கோ அந்த இடத்த இனிஷியலாக ஸ்டாப் லாஸாக வச்சுக்கும். வச்சுட்டு இந்த இடத்துல செல்லு போகும். செல்லு போயிட்டு மார்க்கெட் என்ன வருது, திரும்ப கீழே ஒரு ஜிக்ஸாக் ஹை போடுது, திரும்ப ஜிக்ஸாக் லோ போடுது, திரும்ப ஜிக்ஸாக். இந்த இடத்துல 2வது தடவை ஜிக்ஸாக் ஹை வரும்பொழுது போட்ட உடனே திரும்ப என்ன ஆகும், ரோபோ லாஸ்ட்டு 2 ஜிக்ஸாக் எடுத்துக்கும். அதில் எது ஹையஸ்ட் ஹையாக இருக்கோ அதை அப்படியே ஸ்டாப் லாஸாக வச்சுக்கும். அதனால் இப்போதைக்கு எந்த விதமான மாற்றம் இல்லாமல் இந்த ஹை தான் நமக்கு ஸ்டாப் லாஸாக இருக்குது. அடுத்து 3வதாக ஒரு ஜிக்ஸாக் ஹை வருது. ஜிக்ஸாக் ஹை வரும்பொழுது என்ன நடக்குது, மார்க்கெட் அப்போது இந்த ஜிக்ஸாக் ஹையும் அடுத்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லாஸ்ட் 2 ஹை பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜிக்ஸாக் ஹை தான் நமக்கு ஹையஸ்ட் ஹையாக இருக்கிறதுனால ஸ்டாப் லாஸை இந்த இடத்துல ட்ரையல் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல ட்ரையல் பண்ண உடனேயே நமக்கு இது பிரேக் ஈவன் வந்துடுது. சப்போஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா கூட நமக்கு லாஸ் இல்லை இந்த ட்ரேடில் அப்படின்ற உறுதி கிடச்சிருது. அதுக்கு அடுத்தது என்ன ஆகுது, திரும்ப இன்னொரு ஜிக்ஸாக் ஹை போடுது. போட்ட உடனே இந்த ஜிக்ஸாக் ஹையும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜிக்ஸாக் ஹையும் பார்க்கும். ரோபோ பார்க்கும்போது எது ஹையஸ்ட் ஹை இருக்கோ அந்த இடத்துல ட்ரையல் பண்ணிக்கும். ஸோ இங்கேருந்து இங்கே வந்தது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ், இங்கேருந்து இப்போ இங்கே வந்திருக்கு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திரும்ப ஒரு ஜிக்ஸாக் ஹை வரும்போது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹை 2 பார்க்கும். ஏன்னா நம்ம ஆப்ஷனில் லாஸ்ட் 2 கொடுத்துருக்கோம் ஜிக்ஸாக் ஹைன்றதுனால லாஸ்ட் 2 ஜிக்ஸாக் ஹையில் எது ஹையஸ்ட் ஹைன்னு பார்த்து இந்த ஜிக்ஸாக் ஹையை வச்சுக்கும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல இன்னொரு ஜிக்ஸாக் ஹை போட்ட உடனே இந்த ஜிக்ஸாக் ஹைக்கும் இதுக்கும் ரெண்டுமே ரோபோ ஆட்டோமேட்டிக்காக ட்ரையல் பண்ணி பார்த்து எது ஹையஸ்ட் ஹை இருக்கோ அந்த இடத்துல ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணிடும். அதுக்கு அடுத்தது பார்க்குறோம், இந்த இடத்துல ஒரு ஜிக்ஸாக் ஹை வந்திருக்கு. இந்த ஒரு ஜிக்ஸாக் ஹையும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜிக்ஸாக் ஹையும் கம்பேர் பண்ணும்போது லேட்டஸ்ட்டாக வந்தது தான் ஹை, அந்த இடத்துல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜிக்ஸாக் ஹை வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹைக்கும்
ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்க்கும். எது ஸ்டாப் லாஸ் ஹையாக இருக்குன்னு பார்க்கும். இதுதான் ஹையாக இருக்குது, ஸோ இந்த இடத்துல ட்ரைலிங் வச்சுக்கும். அந்த ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஹிட் ஆகிருக்கு. ஹிட் ஆன உடனே ரோபோ பொசிஷன்லேருந்து வெளியில் வந்துடும், அந்த கட் பண்ணிவிடும், ப்ராஃபிட் புக் பண்ணிவிடும். ஸோ இந்த அடிப்படையில் இது வந்து ட்ரைலிங் வருது. இது ட்ரைலிங் வைக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பெனிஃபிட் சிக்னல் டு சிக்னல் பண்ணும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பெரிய அளவு லாஸை வந்து இது ரொம்பவே குறைக்கும். உதாரணத்துக்கு பையிங்கில் வரும்போது, இங்கே பை வரும்போது இதே நம்ம லாஸ்ட் 2 வைக்கும்போது இது 1 இது 2, இது ரெண்டுத்தில் எந்த லோ, இந்த லோ தான் வந்து அதிகமான லோ, அதை ஸ்டாப் லாஸ் இருக்கும் இனிஷியலாக. 3வது லோ வந்த உடனே இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும் ரோபோ. இந்த பைக் கொடுத்ததுக்கப்புறம் இது லோவாக இருக்கிறதுனால இங்கே ஸ்டாப் லாஸ் இருக்கும். இந்த இடத்துல பார்க்குறோம் 4வதாக வந்து ஒரு லோ வந்திருக்கு. இந்த லோ வந்த உடனே இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லோ கம்பேர் பண்ணி பார்க்கும். இந்த லோ ஸ்டாப் லாஸ் இருக்கிறதுனால இங்கே ட்ரைல் ஆகும். 5வதாக பார்க்குறோம், இந்த இடத்துல இன்னொரு லோ வந்திருக்கு. இந்த லோவும் கம்பேர் பண்ணும்போது இது லோவாக இருக்கிறதுனால இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இருக்கும். 6வதாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு லோ இருக்குது. இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது இந்த லோ ஸ்டாப் லாஸ்ன்றதுனால இங்கே வரும். ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஹிட் ஆகும்போது நமக்கு மிகப்பெரிய லாஸ் எதுவும் கிடையாது. ஆல்மோஸ்ட் பிரேக் ஈவனில் தான் நமக்கு இந்த ட்ரேட் வெளியில் வரும். ஸோ இதுதான் இந்த மெத்தடில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம். ஏன்னா நமக்கு காஸ்ட்டில் எக்ஸிட் நம்ம கிடைக்குது. ஸோ நமக்கு ஃபேவராக மார்க்கெட் இல்லாத போது நம்ம காஸ்ட்டில் எக்ஸிட் வரலாம். அதுதான் இந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதே போல் இங்கே பார்க்குறோம் செல் வருது. செல் வரும்போது மேலே இருக்கக்கூடிய ஹை, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹை, 2 ஹை எடுக்கும். இதில் 2த்தில் எது ஹையாக இருக்கோ அது ஸ்டாப் லாஸாக இருக்கும் ஸ்டார்டிங். 3வதாக இங்கே ஒரு ஹை வந்த உடனே இந்த ஹையும் கம்பேர் பண்ணி எது ஹையாக இருக்கோ அது ஸ்டாப் லாஸ் இருக்கும். 4வதாக இங்கே ஒரு ஹை வரும்பொழுது இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஹையாக இருக்கிறதுனால இங்கே ஸ்டாப் லாஸ் ட்ரைலிங் ஆகிடும். 5வதாக இங்கே ஒரு ஹை வரும்போது இதுக்கும் இந்த ஹைக்கும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஹையாக இருக்கிறதுனால அது ஸ்டாப் லாஸ் ஆகும். 6வது இங்கே ஒரு ஹை வந்திருக்கு, இங்கே ஒரு ஹைக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஹை அதிகமான ஹையாக இருக்கிறதுனால இங்கே ஸ்டாப் லாஸ் ட்ரைல் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹை வரும்போது இதுக்கும் எடுக்கும், அதாவது லாஸ்ட் 2ன்னு போட்டதுனால லாஸ்ட் 2 எடுக்கும், இந்த ஹை ஸ்டாப் லாஸ் ஆகும். இது போல் நமக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன் இந்த ஜிக்ஸாக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுறோம் அப்படின்னா, மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர்ன்றது இப்படி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஜிக்ஸாக் போகும்போது இதில் நமக்கு ஈஸியாக வந்து நம்மளால் ட்ரெயிலிங் பண்ண முடியும். சப்போஸ் நமக்கு ட்ரெயிலிங் வேணான்றவங்க நம்ம இந்த இடத்துல ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இடத்துல நன் கொடுத்துட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் மேலே இருக்கிறது ஸ்டாப் லாஸ் ஆகும். மேலே இருக்கக்கூடிய இந்த லைன் தான் வந்து ஸ்டாப் லாஸாக வரும். பை பண்ணும்போது கீழே சைடில் வர ஆரம்பிக்கும். இதை நம்ம ட்ரெயிலிங் ஜிக்ஸாக் பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல ட்ரெண்ட் இருக்கும்போது நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். சைட்வேஸ் இருக்கும்போது காஸ்ட்டில் வெளியில் வரும். இதுதான் இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டட் கான்செப்ட் ட்ரெண்ட் மேக்கருடைய ஒரு சிறப்பம்சம். இது நம்ம எனி மெத்தட், எனி ஸ்ட்ராட்டஜி, எனி கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு பிளைண்டாக நம்ம சிக்னல் டு சிக்னல் போகும்போது ஏற்படக்கூடிய லாஸை இது தவிர்க்கும். கொஞ்சம் அக்யூரஸியும் கொடுக்கும், நம்முடைய ப்ராஃபிட் வந்து ட்ரையல் பண்ணி கொடுக்கும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம். மேலும் வந்து ஒரு புது ஸ்ட்ராட்டஜி வரும்போது அதில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.